ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளி சேர்த்து லேசாக வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட கேரட், கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு இது கூட காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் வாங்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு காய்கறிலாம் வெந்து சாம்பார் ரெடியாக இருக்குது. இது லைட்டாக மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரட்டும். இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துடுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் இப்போது ரெடி ஆயிடுச்சு.